நலம் தானா. இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் பாடி கிளினிக், நலம் தானா. மெய்வெளி உறவுகளுக்கு வணக்கம். நலந்தானா நிகழ்ச்சியில் மற்றொரு வாரத்திலே சந்திக்கின்றோம். நலந்தானா நிகழ்ச்சி நாங்கள் ஹோமியோபதி வைத்திய முறைமைகளுக்கூடாக மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற நோய்களுக்கும் நோய் தாக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு அல்லது அந்த தாக்கத்திலிருந்து கொஞ்சம் அந்த தாக்கத்தை குறைவடைய செய்வதற்கு ஹோமியோபதி வைத்திய முறைமை எவ்விதமாக உதவுகின்றது என்பதை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகின்றோம். டாக்டர் சதீஷ் முத்துலிங்கம் அவர்களுடன் இந்த உரையாடலை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் மீண்டும் புதியதொரு நலந்தான நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த வாரம் இந்த மூட்டுவாதம் ஏற்படுவது பற்றியும் அதற்குரிய அறிகுறிகள் என்ன, இந்த மூட்டுவாதத்தினால் பாதிக்கப்படுபவர்கள் மிகப்பெரிய வலிகளுடனும் நோவுடனும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இதற்கு ஹோமியோபதி சிகிச்சை முறைமை கூடாக தீர்வு கிடைக்கிறதா? இந்த மூட்டுவாதம் பற்றி நீண்ட காலங்களாக அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல மனிதர்களை நாங்கள் சந்திக்கிறோம். குறிப்பாக ஒரு முதிர்ச்சியான வயதை அடைகின்ற பொழுது இதனுடைய தாக்கம் மிக வீரியமிக்கதாக இருப்பதனால் தங்களுடைய அன்றாட வேலைகளை கூட கவனிக்க முடியாத நிலை பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு இந்த இயற்கை முறை வைத்தியம் என்று சொல்லப்படுகின்ற அல்லது இயற்கை முறை வைத்தியத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஹோமியோபதி என்ன தீர்வினை தருகின்றது என்பதை பற்றி சதீஷ் முத்துலிங்கம் அவர்களுடன் பேசுவோம். பாருங்கள். வணக்கம் சதீஷ். வணக்கம் சாமண்ணா. நல்லது. நாங்கள் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல டாக்டர் சதீஷ் முத்துலிங்கம் எங்களுடன் இருக்கிறார். இன்று நாங்கள் இந்த மூட்டு வியாதி பற்றியதான ஒரு விஷயத்தை பற்றித்தான் நாங்கள் பேசுவதற்காக டாக்டர் நாங்கள் வந்திருந்தோம். இதை பற்றிய மக்களுக்கு மெய்வெளி நேயர்களுக்கு இது பற்றிய தகவல்களை கொஞ்சம் வழங்க வேண்டியிருக்கிறது. இந்த மூட்டு வியாதி என்பதனால் அவதிப்படுபவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதிகமாக நாங்கள் அறிந்த காலத்திலே ஓரளவுக்கு வயது முதிர்ந்த 60, 50, 60, 65 வயதை தாண்டியவர்களுக்கு இந்த மூட்டு வியாதி ஏற்படுவதாகத்தான் நாங்கள் அறிந்தோம். ஆனால் அது இன்று அதை விட இன்னும் குறைந்த வயதிலேயே இந்த மூட்டு வியாதிகள் வர தொடங்கி இருக்கின்றது. இந்த கால மாற்றம், எங்களுடைய வாழ்க்கை முறைமைகளினுடைய மாற்றம் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்பது போன்ற பல கேள்விகள் இருக்கிறது. இந்த உண்மையில் மூட்டுவாதம், சில பேருக்கு மூட்டுவாதம் என்ற ஒரு சொல் தெரிந்திருக்கும். ஆனால் மூட்டுவாதம் என்ன செய்யும், மூட்டுவாதம் எப்படி வரும் என்பதை பற்றி தெரியாது. முதல்ல நீங்கள் இந்த மூட்டுவாதம் என்றால் என்ன என்றதை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நாங்கள் அதிலேருந்து தொடர்ந்து அது பற்றியான அறிகுறிகள் அந்த விஷயத்தை பற்றி கேட்கலாம்னு நினைக்கிறேன். விடுதலை மூட்டுவாதம் என்றால் என்னென்று கேட்டால் ஒரு வைத்தியராக நீங்கள் என்ன மாதிரி சொல்லுவீங்க? அதாவது நாங்கள் செய்வதை செய்ய முடியாமல் போகும் பட்சத்தில் எதெல்லாம் எங்களுக்கு தடங்களாக இருக்கின்றதோ, ஒரு பேனாவை எடுத்து ஃபிசிக்கலாக செய்ய, ஒரு பேனாவை எடுத்து நான் எழுத முடியாமல் இருக்கு, இந்த இடத்துல வலி ஏற்படுது. அதே மாதிரி நான் தலையை சீவும் போது நான் தலையை சீவப்பட கையை ஷோல்டரை தூக்க முடியாமல் இருக்குது. அதே மாதிரி நான் டாய்லெட்டில் போயிட்டு குந்தி இருந்து எழும்பும் போது இடுப்பெல்லாம் பிடிச்சிக்கொள்ளுது. அதே மாதிரி நான் கீழே ஏதாவது ஷூவோ எதுவும் போடும்போது இந்த சின்ன சின்ன ஜாயிண்ட்கள் எல்லாமே கொதி வலியாக ஏற்படுது. இரவைக்கு படுத்துட்டு நான் காலையில் எழும்பும் போது காலை தூக்கி நிலத்தில் வைக்க முடியாமல் இருக்குது, உடம்பெல்லாம் எனக்கு வலியாக இருக்குது. அதே மாதிரி ஜாயிண்ட்டுகள் கரகரகரன் சத்தம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இவ்வாறான எல்லா அறிகுறிகளையும் நாங்கள் மூட்டுவாதத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வரலாம். அதாவது ஃபிசிக்கலாக நாங்கள் இதுவரை செய்த வேலைகள் இதெல்லாம் செய்யும் பொழுது பெயின் ஏற்படுகிறதோ, செய்ய முடியாமல் போகின்றதோ, அப்பொழுது மூட்டுவாதம் கட்டாயம். அதாவது இந்த மூட்டுவாதம் தசைகளாலும் வலிகள் ஏற்படலாம், மூட்டுகளாலும் வலி ஏற்படலாம். எங்கெங்கெல்லாம் எலும்புகளால் இந்த மூட்டு வலி ஏற்படுகிறோ இதெல்லாத்தையும் நாங்கள் மூட்டுவாதம் என்ற எண்ணத்துக்கு நாங்கள் வருவோம். சரி, இது மூட்டுவாதம் மீன் வருகுது. இது வருவதற்கான அறிகுறி ஒன்று நீங்கள் சொன்னதனுடைய அறிகுறி நாங்கள் செய்த வேலையோடு செய்யலாமல் போகுது. வேறு என்னென்ன காரணங்களால் இந்த மூட்டுவாதம் வரும்? வயது மூப்பினால தான் வர்றதாகத்தான் நாங்கள் பொதுவாக அறிஞ்சிருக்கிறோம். அது அப்படித்தானா, இல்லாட்டி வேறு காரணங்களும் இருக்கிறதா? என்னென்னு கேட்டான்னா, புதிய இந்த மெடிசினல் டேட்டாஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அளவுக்கு அதிகமாக மருந்து நிவாரணிகள் இந்த மூட்டு வலி, இந்த வலிகளுக்கு தான் பேஷண்ட் பாவிக்கதாக கூறப்படுகின்றது. பெயின் ரிலீஃபுக்கு நாங்கள் பேராசிட்டமால், பேனடால், அதே போல் நியூரோஃபின் எக்ஸ்ட்ரா இப்படி எல்லாம் எடுத்துக்கொண்டு கொக்கோடமோல், பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் எடுக்கிற அளவுக்கு கூட ஆக்கள் போயிருக்கின்றார்கள். காரணம் என்னென்னு கேட்டால், இந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பை ஆக்கிரமித்து சென்று கொண்டே இருப்பார்கள்.
அது மாத்திரமல்லாமல் முந்தி 60 வயது தாண்டினால்தான் இந்த வலி ஏற்படும் அவ்வாறு இருந்த கதையெல்லாம் போயிட்டு இன்று 18 வயதிலேயே வந்து வலி நிவாரணிகள் அளவுக்கு அதிகமாக நம்மட மக்களிடையே பொதுவாகவே எல்லாருமே வந்து இந்த வலி நிவாரிகள் அளவுக்கு அதிகமாக பாவிப்பதாக தான் டேட்டாக்கள் கூறுகின்றது. அப்போ ஏன் 60 வயதில் ஏற்பட்டது இப்போ 18 வயதிலேயே ஆரம்பித்திருக்கிறதுன்னு கேட்டால், முதலாவது எங்களது லைஃப் ஸ்டைல், எங்களது வாழ்க்கை முறை. நாங்கள் எங்களோட இனம் வந்து மிகவும் செழிப்பாக ஓடி அலைந்து திரிந்த இனம் இன்று வந்து ஒரு சின்ன ஒரு கம்பேக்டான இடத்துக்குள்ளே வந்து செடட்ரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போய் அமர்ந்து விட்டோம். அப்போ கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நாங்கள் இருக்கும் பட்சத்தில் வந்து அதுவும் வெளிநாடுகளில் வந்து மழை பெஞ்சா வெளியில் போக மாட்டோம், ஸ்னோ அடித்தா வெளியில் போக மாட்டோம், குளிரண்டா வெளியில் போக மாட்டோம், சம்மர் வந்தால் பாபிக்யூ போட மாத்திரம் பீச்சுக்கு போவோம். ஸோ எங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நல்ல ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் இங்கே வந்து ஃபார்ம் கோழி என்ற வாழ்க்கைக்கு எங்களுக்கு வந்துட்டு உடலை அசைத்து கொண்டு வெளியில் நகர்ற அந்த தன்மைகள் குறைவடைவது இந்த மூட்டு வியாதிகள் அதிகரிப்பதற்கு காரணம். அதாவது இந்த மூட்டு வியாதி இருப்பவர்கள் கூட தொடர்ந்து அவர்கள் வந்து நடக்கும் பட்சத்தில் இன்ஃப்ளமேஷன் குறைவதாக நிறைய ஆராய்ச்சிகள் கூறுகின்றது. அப்போ யாரெல்லாம் ஒரு இடத்தில் படுத்திருக்கிறார்களோ அல்லது சிட் பண்ணி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகரித்தவுடன் தொடர்ந்து ஐயோ எழும்ப முடியாது என்ற ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மூட்டு வியாதி வந்த உடனேயே நாங்கள் நினைப்பது ஐயோ படுக்கைக்கு என்னை தள்ளிடுமோ அல்லது பக்கவாதம் வந்துடுமோ என்ற அடுத்தடுத்து பயங்களை தான் எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். அதனால் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் மேலால் ஒரு பூசி விட்டு ஏதாவது ஒரு பாமோ அல்லது ஒரு ஆயிலியை பூசி விட்டு ஐயோ கொஞ்சம் ரெஸ்டாக இருந்தால் போதும் என்று தான் நாங்கள் நம்புகின்றோம். இதையும் தவிர்த்து வேறு என்ன பண்ணினால் இதிலிருந்து வெளியில் வரலாம் என்பதை நாங்கள் அறிந்து செயற்படுத்தும் பட்சத்தில் அதிலிருந்து வடிவாக நாங்கள் வெளியில் வந்து கொண்டே இருக்கலாம். இல்லை, அதனுடைய எப்படி வெளியில் வரன்றதை பார்க்க முதல் இப்போ இந்த மூட்டு வியாதி அல்லது மூட்டு வலி வருவதற்கான அறிகுறிகள் என்ன? இப்போ முந்தி சொல்லுவினம் அதிகமாக இந்த அம்மாக்கள் பெண்களுக்கு இந்த மூட்டு வலி வருவது அவர்கள் சமையலறையில் எந்த நேரமும் அவர்கள் நின்று சமைத்து கொண்டிருப்பது அல்லது அளவுக்கு அதிகமாக தங்களினுடைய எலும்புகள் தேய்மானம் அடைவதற்கான வேலைகளை தொடர்ச்சியாக செய்வதனால் இந்த மூட்டு வியாதி வருகின்றதுனா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அசையாமல் இடத்துல இருக்கிறதால இந்த மூட்டு வியாதி வருது. இது எப்படி? இது அதாவது பலவிதமான காரணிகள் இருக்கின்றன. முதலாவது வந்து வயதான காலப்பகுதின்னு சொல்கின்றோம். இந்த வயதாக எங்களது உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் மாற்றி அமைத்துக்கின்றோம். அதுவும் நாங்கள் பொதுவாகவே 40-50 வயது தாண்டிய உடனேயே வந்து இந்த நான்வெஜ் கேட்டகரியிலிருந்து வெஜிடேரியன் கேட்டகரியை நோக்கி நாங்கள் சில விதமான ரிலிஜன் சார்பாக நாங்கள் போவதுண்டு. இதனால் எங்களது உடம்புக்கு தேவையான புரோட்டீன் ஒழுங்காக கிடைப்பதில்லை. அது மாத்திரம் அல்லாமல் இந்த எலும்பு வகைகள் இந்த நான் வெஜிடேரியன் இருக்கும் கொலஜன் வந்து எங்களது வெஜிடேரியன் தன்மையில் ஆக குறைவாகத்தான் இருக்கின்றது. ஸோ வயதாக நாங்கள் புரோட்டீன் கூட எடுக்க வேணும், ஆனால் நாங்கள் மாறி குறைத்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ரிலிஜன் காரணமாக. ஸோ இது உடம்பில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இதுவும் எங்களுக்கு வயது கூட வலி கொலஜன் குறைந்து எங்களது வலிகள் எல்லா இடமும் ஜாயின்ட்கள் ஏற்படுவதற்கு காரணமாக வந்து அமைகின்றது. அடுத்ததாக இந்த ஆர்த்தரைட்டிஸ் இல்லாட்டி ஒஸ்டியோபெராசிஸ் போன்ற வியாதிகள் இருப்பவர்களுக்கு இந்த மூட்டு வலிகள் அதிகமாக ஏற்படுகின்றன. அது மாத்திரம் இல்லாமல் தொடர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸையே தொடர்ந்து செய்பவர்கள், விடாது செய்பவர்கள், உதாரணமாக ஒரு ரன்னிங் தொடர்ந்து செய்பவர்களாக இருந்தால் அவர் இந்த ரன் பண்ணிய பிறகு கொஞ்சம் பாடிக்கு ரீகவர் ஆகிறதுக்கு டைம் கொடுக்காமல் தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் உடம்பின் தேய்மானம் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. ஸோ அந்த தேய்மானங்களை தவிர்ப்பதற்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டும். அதே போல் வேறு என்னென்ன உணவு வகைகள் அல்லது நியூட்ரிஷனல் சப்போர்ட் எதுவும் தேவையா, இதை நாங்கள் தொடர்ந்து கொடுக்கும் பட்சத்தில் பாடி தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கொண்டு செய்து கொண்டு இருப்பார். ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்வதில்லை. உதாரணமாக இப்போ டான்ஸ் பண்ணுபவர்கள், எந்த டான்ஸாக இருந்தாலும் கூட, அதே மாதிரி பேட்மிண்டன், டென்னிஸ் செய்பவர்கள், ஜாகிங் செய்பவர்கள், சாக்கர், ஃபுட்பால் விளையாடுபவர்கள், இவ்வாறான பலவிதமான பிளேயர்ஸுகளும் வந்து ஒரு காலப்பகுதியில் வந்து தன் உடம்பை கவனிக்காமல் ரெஸ்ட் கொடுத்து திருப்பி மீண்டும் ஸ்டார்ட் பண்ணாமல் தொடர்ந்து செய்வது பட்சத்தில் வந்து ஓவர் யூசேஜ் வந்து பண்ணும் பட்சத்தில் வந்து இந்த தேய்மானம் அளவுக்கு அதிகமாகத்தான் ஏற்படுகின்றது. அதை உணர்ந்து செய்யும் பட்சத்தில் நன்றாக நாங்கள் மீண்டு வரக்கூடியதாக இருக்கும். அத்தோடு பொஸ்சர் என்று கூறுகின்றோம். நாங்கள் இருக்கும் பட்சத்திலேயோ அல்லது படுக்கும் பட்சத்திலேயோ அல்லது நடக்கும் பட்சத்தில் கூட எங்களது உடல்நிலை, எங்களது பொஸ்சர் மாறும் பட்சத்தில் அதுவும் எங்களது மூட்டு வலிகளுக்கு ஒரு பெரும் காரணியாக நாங்கள் கூறப்படுகின்றது. அதையும் நாங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
இன்ஜரிஸ் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருந்தால் அதுவும் ஒரு காலப்பகுதியில் எங்களுக்கு மூட்டு வலிகள் எங்களுக்கு ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக வருகின்றது. செடட்ரி லைஃப் ஸ்டைல் இதுதான் மிக மிக முக்கியமானது. இப்போது இருக்கும் 18, 19, 17 வயது ஆட்கள் கூட அவரது வாழ்க்கை முறைகள் மிகவும் ஒரு மோசமான வாழ்க்கை முறையில் தான் இருக்கின்றார்கள். டேபிளுக்கு பக்கத்திலேயே வச்சு தான் உண்ணுவதும், அதிலேயே தான் படிப்பதும், அதிலேயே தான் ஃபோனை பார்ப்பதும், டாய்லெட் போனால் கூட அதுலேயும் போயிட்டு ஒரு 2 hours 3 hours இருந்து தான் வெளியில் வருகின்றார்கள். ஸோ அவர்கள் லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை, பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதும் இந்த ஜாயிண்ட் வலிகளுக்கு ஒரு மிக முக்கியமான காரணியாக வருகின்றது. மற்றது இள வயதில் இவர்களுக்கு அளவுக்கு அதிகமான எடை ஏற்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் அல்ட்ரா ப்ரோசஸ் உணவுகளை அளவுக்கு அதிகமாக உட்கொள்கின்றார்கள். இதுவும் உடம்பு ஃபைட் பண்ணும், அதாவது இம்யூனிட்டி தன்மையை குறைக்க ஏற்படுத்துகின்றது. சுகர் அளவுக்கு அதிகமாக உண்ணுகின்றார்கள். இதுவும் ஆல்ரெடி நோய் வந்தால் தாக்கும் தன்மை இல்லாமல் சென்று விடுகின்றது, அதாவது டிஃபென்ஸ் இல்லாமல் போய்கின்றது. இதுவும் ஒரு காரணமாக விடுகின்றது. இந்த செடன்டரி லைஃப் ஸ்டைலும் இந்த மூட்டுவாதத்துக்கு ஒரு காரணமாக வருகின்றது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த சில வியாதிகள் ஃபைப்ரோமயல்ஜியா என்று கூறுகின்றோம். இந்த ஃபைப்ரோமயல்ஜியா இருந்தாலும் இந்த மூட்டுவாதம் வருவதற்கு அநேகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. தொடர் தசை வலிகள் ஒருவருக்கு இருக்குமாயின் அவருக்கும் பிற்கால பகுதியில் வரலாம். அதே போல் ஃப்ராக்சர்கள், எங்கேயாவது முறிவுகள் ஏற்பட்டு ஒழுங்காக ஹீல் பண்ணி இருக்காவிட்டால் அதுவும் ஒரு காரணத்தில் எங்களுக்கு வரலாம். அது மாத்திரமல்லாமல் லேக் ஆஃப் ஸ்லீப், நித்திரை கூட ஒழுங்காக ஒரு மனிதனுக்கு இல்லாத பட்சத்தில், இரவு நித்திரை இல்லாத பட்சத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு கடையில் அல்லது ஏதோ ஒரு இடத்தில் தொடர்ந்து நின்று கொண்டு இருப்பவர்கள், அதே போல் தொடர்ந்து குந்தி கொண்டு இருப்பவர்கள், இவர்களுக்கும் இந்த மூட்டுவாதம் வருவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ இது இந்த வயது வேறுபாடுகள் மட்டும் காரணம் இல்லை. இது முழுக்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா வாழ்க்கை முறைமைகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த மூட்டு வியாதி அதிகரிக்கிறது. குறிப்பாக இளைஞர்களை பொறுத்தவரையில் இந்த ஐடி துறை என்று சொல்லப்படுகின்றது, கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்படுகின்ற இந்த துறைகளில் இருப்பவர்கள் அதிகமான நேரம் அசைவற்றி இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதிகமான அசைவும் இந்த நோய்க்கு காரணம், அசைவற்றிருத்தலும் இந்த மூட்டு வியாதிக்கான காரணங்களாக கொள்ளலாம் இல்லையா? அதாவது அசைவற்று என்பது பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கும் தலைமுறை வந்து அளவுக்கு அதிகமாக டெக்னாலஜி பேஸ், அதாவது ஃபோனை நோண்டி கொண்டோ கேமை விளையாடி கொண்டோ ஒரே இடத்தில் தான் இருக்கின்றார்கள். நாங்கள் இப்போது ஒரு 20 வருடம் ஊரில் நாங்கள் பார்த்தோம் என்னால் காலையிலிருந்து இரவு வரை நாங்கள் வெளியில் இருப்போம், வெளியில் நடந்து தெரிவோம், அளவுக்கு அதிகமான சன்லைட் கிடைத்தது. எங்களது மூமெண்ட் வந்து ரிலாக்ஸான மூமெண்ட்டாகவும் இருந்தது. நாங்கள் ஓடி இருந்தாலும் ஈவினிங் வந்து நாங்கள் ரிலாக்ஸ் ஆகுவோம். ஆனால் இப்போது இருக்கிற தலைமுறை அவ்வாறு இல்லை. இப்போது இருக்க எந்த ஒரு நபரையும் பார்த்தீங்கன்னா ஹெட்லெஸ் சிக்கனை போல் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறோம். அந்த வேலை முடிஞ்சோன்னே பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்காம இன்னொரு வேலைக்கு ஓடணும், அந்த வேலை முடிஞ்சோன்னே இரவு வீட்டுக்கு வரணும், தென் பிள்ளைகளை பிக் பண்ணணும். இப்படி மாறி 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 ஓட்டங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பாடி ஒரு ஸ்ட்ரெஸ் மோடுக்கு போகின்றது. இதனால் இன்ஃப்ளமேஷன் அதிகரிக்கின்றது. இன்ஃப்ளமேஷன் எங்கெல்லாம் அதிகரிக்கின்றதோ அங்கெல்லாம் சிவந்து வலி ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். இதனுடைய ஆரம்ப அறிகுறி எப்படி பார்க்கலாம்? எனக்கு ஒரு மூட்டு வியாதி அல்லது மூட்டு வலி ஒரு நோயாக பெறப்போகிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? முதலாவதுன்னா எப்பயுமே வந்து ஒரு 40 வயதுக்கு மேல் போனவுடன் கட்டாயம் வருடத்துக்கு ஒரு முறை இரத்த பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும். இதை தவிர சிலர்களுக்கு வந்து 25-30 வயதிலேயே ஏதாவது ஒரு இடுப்பு வலியோ அல்லது ஏதாவது ஒரு அவங்க தினம் செய்யும் வேலையை செய்ய முடியாமல் இருக்குதல் அல்லது தொடர்ந்து நின்று கொள்ளும் இருக்கும் பட்சத்தில் கால் வீங்குதல், கணுக்கால் வீங்குதல் இவ்வாறு ஏற்பட்டால் கட்டாயம் மருத்துவ ஆலோசனையை பெறுவது தான் சிறந்தது. அதன் மூலமாக சில விதமான பரிசோதனைகளை செய்து கண்டுபிடிக்கலாம். இவர்களுக்கு ஆர்த்தரைட்டிஸோ அல்லது மூட்டு சம்பந்தமான ஏதாவது வியாதிகள் வந்திருப்பதோ கண்டுபிடித்துக்கலாம். ஆனால் வருடம் ஒரு முறை தொடர்ந்து விடாமல் நாங்கள் இரத்த பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும். பாடி கிளினிக். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா? இந்தியா இலங்கை சென்றும் வைத்தியம் செய்து மாற்றமில்லையா? பல விருதுகளை வென்று முடியாது என்று கைவிடப்பட்ட பலருக்கு பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் மாற்றுமுறை மருத்துவர் சதீஷ் முத்துலிங்கத்திடம் சென்று பாருங்கள். ஆட்டிசம், எக்ஸிமா, வெண்குஷ்டம், சொரியாசிஸ் போன்ற பல நோய்களிலிருந்து விடுபட அழையுங்கள். டாக்டர் சதீஷ் முத்துலிங்கம் 0778492600. மேலதிக விவரங்களுக்கு visit on bodyclinic.com. சரி, இப்போ இப்படி ஒரு ஆளுக்கு ஒரு மூட்டு வியாதி அல்லது இந்த எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனை வந்தால்
அது தீர்க்க முடியாத ஒன்று, அது எந்த வயதில் வந்தாலும், அல்லது நிவாரணம் இருக்கிறதா? வியாதிகளை பொறுத்தவரையும்னா எங்கள் உடல் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கொள்ளும். இதை தான் பேசிக் கன்செப்டாக நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும். உடம்பு அதே மாதிரி தான் ஆக்கப்பட்டு, என்ன கேன்சர் வந்தால் கூட தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கொள்ளும். என்ன ஸ்டேஜ் என்று அறிந்து அதற்கேற்றவாறு சப்போர்ட்டை நாங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அவர் ஃபைட் பண்ணி போய்கொண்டே இருப்பார். அதை இப்போ நாங்கள் கோவிடுக்கு கூட நாங்கள் என்ன சொன்னோம்னா, கடைசியில் வந்து எல்லாரும் சேர்ந்து வரணும், நாங்கள் இம்யூனிட்டியை பில்டப் பண்ணணும். இதே தான் கன்செப்ட். எங்கள் உடலும் அவ்வாறு தான். அவர் கேட்பதை நாங்கள் கொடுக்கும் பட்சத்தில் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கொள்வார். ஆனால் இன்று நாங்கள் அவ்வாறு செய்வதில்லை. உடம்பு எதையோனை கேட்கும், நாங்கள் எதையோனை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மற்றது இந்த பாடிக்கு எப்பையும், அதாவது மூட்டுவாதம் எப்போ வந்தாலும் கட்டாயம் முதலாவது நான் மனத்திடமாக இருக்க வேண்டும். நான் இதிலிருந்து மீண்டு வருவேன். அதற்கு தேவையான என்னென்ன நான் பண்ண வேண்டும். நான் க்ரீமை பூச போகிறேன், மறந்த மாத்திரம் தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி என்றால் இல்லை. எனது ஹோம் ஒர்க் என்ன, நான் என்ன ஹோம் ஒர்க் செய்ய வேண்டும். சிலருக்கு வந்து எடை அதிகமாக இருக்கலாம், எடையை நான் குறைக்க வேண்டும். சிலர்களுக்கு வந்து கொலஜன் வந்து இல்லாமே இருக்கலாம். கொலஜனுக்கு தேவையான சப்ளிமெண்ட்கள் அல்லது ஆட்டுக்கால் எலும்பு இந்த மாதிரி சூப்புகளை குடிக்கலாம். இப்போது நாங்கள் இந்த ரிலிஜன் என்பதை நாங்கள் குழப்பிக்கொள்வதால் அநேகமாக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அதையும் விட்டுட்டு நான் இருக்கும் வரை நான் பெட்டராக இருக்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து உடலுக்கு தேவையானவற்றை கொடுக்கும் பட்சத்தில் நான் மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கலாம். இல்லை, இப்போ நீங்கள் இப்போ ஒன்று ரிலீஜியஸ் சமயம் சார்ந்த கருத்துகளுக்கு அங்கால இந்த சித்தர்கள் உடைய வரலாறுகளை சொல்கின்ற பொழுது அவர்கள் பழங்களும் மரக்கறி வகைகளும் உண்டு கொண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆட்டெலும்பு, இந்த இதில் இருக்கக்கூடிய புரதங்கள், இந்த விஷயங்கள் எடுக்காமலே அவர்கள் எப்படி ஆரோக்கியமாக இருந்தார்கள் என்ற ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு இன்னும் பதில் இருக்கும். அதாவது இந்த மனித இனமேயான வேட்டையாடி உண்ட இனம்தான். அதை நாங்கள் கட்ட தெளிவாக நாங்கள் பேலியோட்டிக் பீரியடிலிருந்து வந்த மனிதர்கள் தான் நாங்கள். அப்போ பேலியோட்டிக் பீரியடில் நாங்கள் எண்ணத்தை நாங்கள் உண்டு வந்தோம். அதாவது ஓடும் மிருகத்தை வேட்டையாடி பங்கு போட்டு உண்டோம். இன்று உலகத்தில் பங்கு இறைச்சி சாப்பிடும் ஒரே இனம் இலங்கை வடக்கு கிழக்கு மக்கள் மாத்திரம்தான். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு எங்களுக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு கடைக்கு போயிட்டு இந்த பங்கு இறைச்சி ஒழுங்காக வாங்குகிறோமா? ஐயோ கொழுப்பு வேணாம், ஐயோ ஈரல் நாங்கள் சாப்பிட மாட்டோம், எலும்பு கடிக்கிறதுக்கு பல்லு இல்லைன்னு சொல்லி ஒழுங்காக நாங்கள் அந்த இறைச்சியை வேண்டுவதில்லை. அப்போ பங்கு இறைச்சி சாப்பிட்டு வந்த நாங்களே பங்கு இறைச்சி சாப்பிடுவதில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்தே நாங்கள் வேட்டையாடி உண்டு வந்தவர்கள் தான். அப்போ வேட்டையாடும் போது கூட குடும்பமாக 5-6 குடும்பங்கள் சேர்ந்து ஓடி போயிட்டு அந்த மிருகத்தை வேட்டையாடுவார்கள். அந்த ஓடும் போது ஒரு மிருகம் சிட் பண்ணி இருந்தால் அதை ஹண்ட் பண்ண மாட்டார்கள். சிட் இஸ் ஈக்குவல் டு சிக் என்று கூறப்படுகின்றது. அப்போ தர்மம், அந்த மிருகத்தால் ஓட முடியாவிட்டால் அது சிக்காக இருக்கின்றது, அதை நாங்கள் கொல்லுவது எங்களுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லுகிறது. ஆனால் இன்று நாங்கள் சாப்பிடும் கோழி எல்லாமே வந்து அதுக்கு கொஞ்சம் அசைஞ்சாலே வந்து போன் ஃப்ராக்சர் வந்துடுது. அப்போ நாங்கள் சிக்கானவற்றை தான் நாங்கள் உண்ணுகின்றோம். அப்போ இதைத்தான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். நாங்கள் நாட்டுக்கோழியை உண்டோம், ஆரோக்கியமாக இருந்தோம். இன்று ஒன்றும் கிடைக்காத பட்சத்தில் ஃபார்ம் கோழியை தான் நாங்கள் தொடர்ந்து வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் உண்ணுகின்றோம். இதையும் தவிர்த்து நல்ல ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கனோ அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள் இங்கே கூட ஹாட் சிக்கன் எடுக்கலாம். முடியுமான வரைக்கும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே இந்த கொலஜனை நாங்கள் பில்டப் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுடைய கூற்றுப்படி வயது முதிர 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 இந்த நான்வெஜ் என்று சொல்லப்படுகின்ற இந்த அசைவ உணவுகளினுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கிறதா? நாங்கள் அதை புறக்கணிக்கிற பொழுது இந்த மூட்டுவாதம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதாவது கொலஜன் உடம்பில் அதிகரிக்கும் பட்சத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஆனால் நாங்கள் ரிலிஜன் காரணமாக மாற்றி நாங்கள் சிந்தித்து ஐயோ கடவுளடி நான் ஐக்கியமாகும் போது எனக்கு நான்வெஜ் கூடாது என்பது ஒவ்வொருவருடைய கருத்து தனிப்பட்ட கருத்தாக இருக்கும். ஆனால் ஆரோக்கியமாக நாங்கள் இருக்க வேண்டுமானால் இந்த கொலஜன் எல்லாம் கடைசி வரை எனக்கு தேவையானது ஒன்று தான். இல்லை, அதுக்கு மாற்றிடாங்க. இப்பொழுது ஒரு சைவமாக இருந்தால், சைவ உணவுகளுக்கு உரிய பிரியர் சமயம் காரணமாக ஓயனை திறப்பல காரணமாக இருந்தால் நீங்கள் இந்த இந்த அசைவ உணவிலே வேண்டிய அந்த சத்துக்கு மாற்றுவிடான சைவ உணவுகள் இல்லையா? அதாவதுன்னா இப்போது நாங்கள் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலும் வெஜிடேரியன் வீகனையும் தாண்டி அடுத்த லெவலில் இருப்பவர்கள் நார்த் இந்தியாவில் இருக்கின்றார்கள். அவர்கள் வீகனையும் தாண்டிய அடுத்த லெவல்கள். அவர்கள் நான்வெஜ் சாப்பிடுவதில்லை, முட்டைக்கு சாப்பிடுவதில்லை, பால் சாப்பிடுவதில்லை, இதெல்லாம் சாப்பிடுவதில்லை. ஆனால் இன்று அளவுக்கு அதிகமாக ஹார்ட் டிசீஸ் அவர்களுக்கு இருக்கின்றது, அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் அவர்களுக்கு இருக்கின்றது, ஆர்த்தரைட்டிஸ் மூட்டுவாதம் இருக்கின்றது, கேன்சர் இருக்கின்றது. அப்போது
இந்த உடம்பும் சயின்ஸும் என்னத்தை கூற வருகின்றது? நீங்கள் வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ உங்கள் டயட் பூரணமான ஃபுல்லி பேலன்ஸ் டயட்டை உண்டால் மாத்திரம்தான் நான் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்பது ஒரு கூற்றை கூறப்படுகின்றது. அப்போ நாங்கள் ரிலிஜியஸ் சார்ந்ததாகத்தான் இப்பொழுது எங்களது ஜேர்னி சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. சரி, இப்போ புலம்பெயர்ந்த நாடுகளை பொறுத்தவரையில் குறிப்பாக இங்கே இந்த மூட்டுவாதத்தினுடைய தலைவர்களின் அடிப்படையில் மூட்டுவாதத்தினால் பாதிக்கப்படுபவர்கள் இந்த வயதிலிருந்து இந்த வயது வரைக்கும் இருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இப்போது 18 வயதிலிருந்து மூட்டுவாதத்தால் பாதிக்கப்படுகின்றார்கள். 3 1 நபர் மூட்டுவாதத்தால் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இப்போ இருக்க புள்ளி விவரங்கள் படி 1/3 ஆஃப் த பாப்புலேஷனே இந்த மூட்டுவாதத்தால் பாதிக்கப்படுகின்றார்கள். ஏதாவது ஒரு விதமான அது தலையடியாக இருக்கலாம், காது வலியாக இருக்கலாம், அதற்கு பிறகு ஜாயின்ட் பெயினாக இருக்கலாம், ஷோல்டர் பெயின், இந்த சின்ன சின்ன விரல்கள் பெயின், கழுத்து வலி, ஹிப் பெயின், கணுக்கால் வலி, மூட்டு வலி. ஆனால் அநேகமானவர்கள் இந்த மூட்டு வலி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது கியூரபிளா? இது பூரணமாக சுகப்படுத்தக்கூடியது உண்டா அல்லது அதனுடைய வீச்சை குறைக்கலாமா? எப்படி பார்க்குறீங்க? அதாவது எங்கட மருத்துவ முறைப்படி இதை நாங்கள் பெட்டராக்கி காட்டிக் கொண்டிருக்கின்றோம். முதலாவது, நான் மருந்தை மாத்திரம் எடுத்து நான் குணமாகவேன் என்று கேட்டால் இல்லை, அதை நான் மாற்றவே முடியாது. நான் அதற்குரிய ஹோம்வொர்க்கை செய்ய வேண்டும், எனது லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும், எனது உணவு முறைகளை நான் மாற்ற வேண்டும், தேவையான நியூட்ரிஷனல் சப்போர்ட்டுகள் நீங்கள் எடுக்க வேண்டும், வெளியில் நாட்டுக்கோழி போல் நீங்கள் அலைந்து தெரிய வேண்டும். இதை செய்யும் பட்சத்தில் மூட்டு வலியிலிருந்து பூரணமாக நீங்கள் விடுபட்டு வெளியில் வரலாம். எனக்கு மூட்டு வருத்தம் நான் நடக்கலான்னு வீட்டுக்குள்ளே இருக்கிறது, அது அதிகரிக்கும் மொழியே அது குறைக்காது. இன்ஃப்ளமேஷனை மென்மேலும் அது அதிகரிக்க செய்து கொண்டு தான் இருக்கும். அதைத்தான் நவீன ஆராய்ச்சிகளிலிருந்து அந்த காலத்திலிருந்து சொல்லப்படுகிறது. ஜாயின்ட் பெயின் வந்தாலே நீங்கள் தொடர்ந்து வெளியில் அலைந்து, ஏன் வீட்டுக்குள்ள வெளியில் அலையும் தெரியும் பட்சத்தில் விட்டமின் டி உடம்பில் படும் பட்சத்தில் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரித்து கொண்டே இருக்கும். அதே மாத்திரமில்லாமல் வெளியில் நடக்கும்போது கட் பாக்டீரியாக்கள் மோர் நியூட்ரியன் அடைகின்றார்கள். வெவ்வேறான வியாதிகள் வந்தால் கூட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பட்சத்தில் நோய் அதை எதிர்க்கும் தன்மை அதிகரிக்கும். நோயை எதிர்க்க எனது உடம்பும் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணி வந்து கொண்டே இருப்பார். அதிகமாக ஹோமியோபதி சிகிச்சைக்குள்ளாக நீங்கள் அதிகம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்வது 2 விஷயம் சொல்கிறீங்க. ஒன்று லைஃப் ஸ்டைல், 2வது உங்களுடைய உணவு. அந்த உணவு கூட அவங்களோட கட்டை பராமரிக்கின்ற பொழுது அதிகமான இந்த நோய்கள் நிவாரணியாக அளிக்கின்றது என்று. அப்போ இந்த 3ஐயும் சரிபார்த்து கொண்டிருப்பவருக்கு மேலதிகமாக ஹோமியோபதி மருந்துகள் கூட தேவையற்று போகக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? அதாவதுன்னா எங்களது மருத்துவ முறை கடந்த 200 ஆண்டுகள் தான் இருக்கின்றன. அதற்கு முன் நாங்கள் இருக்கவில்லை, ஹோமியோபதியான மருத்துவ முறை இல்லை. ஆனால் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அதே மாதிரி தான் சித்த மருத்துவமோ அதே போல் நாங்கள் ஆயுர்வேத மருத்துவமோ இதற்கு முன்னர் கூட இந்த மனிதர்கள் வாழ்ந்தார்கள். இந்த மருந்து என்பது எப்போது தேவைப்படுகின்றது என்றால், இப்போ நாங்கள் கார் வச்சிருக்கிறோம், நாங்கள் எங்களோட கால் பிரேக் டவுன் ஆனவுன்னா ஒரு ரீகவரி வெஹிக்கிள், இது AA இருக்கலாம், ரக்காக இருக்கலாம், உங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்வார், இனி காரை மெயின்டைன் பண்ணுங்கள். எங்களது மருத்துவ முறையும் அதை தான் செய்கின்றது. ஆனால் மெயின்டைன் பண்ணணும். அதாவது உங்களதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விடுறோம், நீங்கள் தொடர்ந்து இதிலிருந்து நீங்கள் திருப்பியும் இந்த நிலைமைக்கு நீங்கள் போகாமல் இருக்க வேண்டுமானால் நாங்கள் சொல்வதை தொடர்ந்து நீங்கள் கடைபிடியுங்கள். இந்த ஹோம்வொர்க்கை நீங்கள் கட்டாயம் செய்யுங்கள். வெஹிக்கிளுக்கு சர்வீஸ் செய்கிறது மாதிரி மனித உடலுக்கு சர்வீஸ் செய்து கொண்டு இருக்க வேண்டும். கட்டாயம் நாங்கள் சேவை செய்து கொண்டு இருந்தால் இயலி நாங்கள் ஒரு பிளட் செக் எடுத்து பண்ணி பார்க்க வேண்டும். எனது லைஃப் ஸ்டைல் அது மாற்றங்கள் இருக்கான்னு செய்ய வேண்டும். நான் ஒழுங்காக நித்திரைக்கு செல்ல வேண்டும். இந்த மொபைல் டெக்னாலஜி பாவிகளை குறைக்க வேண்டும். நண்பர்களோடு சிரித்து கதைக்க வேண்டும். நிறைய பேருக்கு இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் கூடுறதே அதுதான் காரணம். ஒழுங்கான தனக்கு தெரிந்த நல்ல நண்பர்களோடு சிரித்து கதைப்பதன் மூலமாக கோர்ட்டிசோல் தன்மை குறைகிறது. எவ்ரி டைம் நாங்கள் சிரிக்கும் போது எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே நாங்கள் மாற்றி அமைத்தால் மாத்திரம்தான் நாங்கள் வியாதியிலிருந்து வென்று வரக்கூடியதாக இருக்கும். சரி, நீங்கள் தொடர்ந்து அழுத்தி கொண்டு வருவது இயற்கை முறைகளுக்கூடாக மருந்து என்பது 2ஆந்தர பட்சமாக நாங்கள் எடுத்தாலும் கூட சர்வீஸ் செய்வதைப் போல உடம்பை நாங்கள் கவனித்து கொண்டிருப்பதைப் போல் அது கேட்பதை இயற்கை முறைமைகளுக்கூடாக கொடுப்பதற்கூடாக இந்த மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று ஹோமியோபதி இந்த மூட்டு வியாதியை பொறுத்தவரையில் என்ன இயற்கையான செயற்பாடுகளுக்கூடாக இதை மாற்றி அமைக்கலாம் என்று நம்புகிறது? இப்போன்னா நாங்கள் ஆங்கில மருத்துவத்தில் ஒரு பெயின் கில்லரை கொடுப்பது போல் நாங்கள் எங்களோட மருத்துவத்தில் அவரோட நோய் எதிர்ப்பை கூட்டுவதற்கு தேவையான ஒரு மருந்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அது அவருக்கு ஒரு பக்க விளைவுகளை அவருக்கு ஏற்படுத்தாது. நாங்கள் அவரோட லைஃப் ஸ்டைல், அதாவது அவரோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதை எங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதே நேரம் அவரோட லைஃப் ஸ்டைலை
அவர் கட்டாயம் மாற்றியாக வேணும், அப்போது தான் அதிலிருந்து விடுபடலாம். இந்த சிலர் சொல்லுவார்கள், எனக்கு எந்த ஒரு மருத்துவ முறையும் வேணாம், அந்த ஒரு நிலையில் நான் இதிலிருந்து பெட்டர் ஆகலாம். அதுக்கு சில விதமான, அதாவது சில கைட்லைன்ஸ் இருக்குது, அதை நாங்கள் பாவித்தால் பெட்டர் ஆகும். ஊரில் ஒத்தடம் கொடுப்போம், அதாவது கூல் ஒத்தடமாக கொடுப்போம் அல்லது ஹொட் ஒத்தடங்கள் கொடுப்போம், சுடு தண்ணி ஒத்தடம். இதுவும் ஒரு பயங்கரமான ஒரு ரிசெப்டராக வேலை செய்யும். பிரெயினுக்கு இன்ஃப்ளமேஷன் ஒரு இடத்தில் இருக்குது இல்லை என்பதை மாறி 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 கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ அதை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். வெளிநாடுகளில் எப்சம் சால்ட் என்று இருக்கின்றது. இந்த எப்சம் சால்ட் ஒத்தடம் பக்காவாக வேலை செய்யும். ஒரு கையளவு எப்சம் சால்ட்டை பாத் டப்பில் போட்டு குறைந்தது கிழமைக்கு 3 தடவை நல்ல நாங்கள் சோக் பண்ணி இருந்து எழும் பட்சத்தில் இன்ஃப்ளமேஷன் குறைவதாக நிறைய ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அது மாத்திரம் இல்லாமல் இந்த எப்சம் சால்ட் பாடியை காம் பண்ணும். ஆல்ரெடி இன்ஃப்ளமேஷன் மொடியில் இருப்பதை இந்த எப்சம் சால்ட் காம் பண்ணுவதாகவும் கூறப்படுகின்றது. ஸோ எப்சம் சால்ட்டை வாரம் 3 முறை எடுப்பது சிறந்ததாக இருக்கும். ஆனால் சிலர் வயதானவர்களுக்கு பாத் டப்பில் இறங்குவது ஒரு கடினமாக இருக்கும். அவ்வாறான பட்சத்தில் ஒரு பிளாஸ்டிக் ஒரு பக்கெட்டில் கையளவு எப்சம் சால்ட்டை நாங்கள் போட்டுட்டு நல்ல அதாவது நாங்கள் நல்ல இதமான ஹாட் வாட்டரை அதில் போட்டு ஒரு 1/2 hour கால் 2 தூக்கி அதில் வைத்திருந்தால் இதிலேயே எங்களுக்கு டீடாக்ஸ் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் எப்சம் சால்ட் நாங்கள் ஒத்தடமும் கொடுக்கலாம். இதை தொடர்ந்து நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி என்று கூறுகின்றோம். நல்ல ஒமேகா 3 ரிச்சான மீன் வகைகள், ஒமேகா 3 டேப்லெட்ஸ்கள், அந்த ஒமேகா 3 டேப்லெட்ஸ்கள் வேணும். அந்த சப்ளிமெண்ட் நாங்கள் எடுக்கும் பட்சத்தில் கூட சரியான பிராண்டாக தேடி பார்த்து எடுக்கணும். என்று கேட்டால் பலவிதமான பிராண்ட்களில் டாக்ஸின் அதிலும் கலந்திருக்கின்றது. ப்ளீச் பண்ணப்பட்ட ஒமேகா 3கள் இருக்கின்றன. ஸோ அது நன்மை செய்வதை விட தீமை தான் அதிகம் பண்ணும். இதை நாங்கள் கட்டாயம் அறிந்து அதுகளை நாங்கள் எடுக்க வேண்டும். வைட்டமின் டி ரிச்சான, அதாவது நல்ல வைட்டமின் டி நாங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டும். அதையும் காலையில் எடுப்பது தான் சிறந்ததாக இருக்கும். மெக்னீசிய சப்ளிமெண்ட் தேவைப்பட்டால் அதையும் நாங்கள் எடுக்கணும். அதே போல் கொலஜன் அதிகமான உணவுகள் நாங்கள் சீவீடாக எடுக்கலாம். இல்லாட்டி நாங்கள் கூழ், அதாவது நாங்கள் யாழ்ப்பாணத்து கூழ் எல்லாம் கொலஜன் அதிகமான உணவு வகைகள், இதை நாங்கள் தொடர்ந்து எடுக்கலாம். அல்லது போன் சூப்புகளை நாங்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்கலாம். இதெல்லாம் நேச்சுரலாக உடம்பில் கொலஜனை பில்டப் பண்ணி கொண்டு இருப்பார். அதுவும் எங்களுக்கு உடம்புக்கு பெரிய ஒரு நிவாரணி கொடுக்கும். மற்றது உரைப்பை அதிகமாக நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். உரைப்பும் இட் இஸ் அ பெயின் கில்லர். நாங்கள் சில்லி என்று சொல்லிக்கிறோம், இது ஒரு பெயின் கில்லர். அப்போ இவரையும் நாங்கள் ரசம் குறைத்தால் கூட நாங்கள் உரப்பாக நாங்கள் குடிப்பது காரணம் என்னென்னு கேட்டால் வேர்க்க ஆரம்பிப்பார். எங்களுக்கு வலி நிவாரிகள் பெட்டராக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை எங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து தொடர்ந்து வெளியில் நடக்க வேண்டும். என்ன பாடுபட்டாலும் பரவாயில்லை, சின்ன சின்ன பேபி ஸ்டெப் வச்சுக்குள்ள தொடர்ந்து நாங்கள் நடக்கும் பட்சத்தில் எங்களது லிகமெண்ட்கள் பெட்டராக ஸ்டார்ட் பண்ண, மற்றது இன்ஃப்ளமேஷன் குறைவடைய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உடல் எடை ஏதாவது அதிகமாக இருப்பின் அதை குறைப்பதற்கு தேவையான நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இரவு 7 மணிக்கு பின் உண்ணாமல் இருப்பது சிறந்தது. காரணம், நாங்கள் லேட்டாக உண்ணும் பட்சத்தில் எங்களுக்கு சாமிப்பாடு பிரச்சனைகள் ஏற்படலாம். அது சுகர் இன்டேக்கை கூடலாம். சுகர் உடம்பில் கூடும் பட்சத்தில் கூட வலிகள் கூட ஆரம்பிக்கும். இனிப்பு கலந்த எல்லாத்தையும் நாங்கள் தவிர்ப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும். இப்போ நீங்கள் கடந்த முறை சந்திப்பில் ஒரு விஷயம் சொன்னீங்கள், கைப்பானதும் புளிப்பானதுமான சாப்பாடுகள் பொருட்களை எடுப்பது உடம்புக்கு மிக முக்கியமானது என்று. இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கிறது மக்களிடம். அது எனக்கு எவ்வளவு தூரம் மருத்துவ ரீதியாக சரிபடைன்னு தெரியவில்லை. இந்த பழப்புளி என்று சொல்லப்படுகின்ற அது அளவுக்கு அதிகமாக எடுக்கின்ற பொழுது அது இந்த மூட்டு வியாதிகளுக்கான ஒரு தாக்கத்தை கொண்டு வருகின்றது என்று நம்பப்படுகிறது. எனக்கு தெரியல அதனுடைய மருத்துவ. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பழப்புளி எங்களுடைய தமிழ் சமூகத்திலே பாரம்பரியமாக பாவிக்கப்பட்ட ஒன்று. அதே போல் குறுக்காப்புளியும் இருக்கிறது. அந்த பழப்புளி மூட்டு வியாதிக்கான ஒரு பிரச்சனையாக இருக்குமா? அதாவதுன்னா பழப்புளியில் அளவுக்கு அதிகமாக மேங்கனீஸ் இருக்கின்றது. அதாவது புளிய மரத்தை கீழே நித்திர கொண்டாலே சொர்க்கம் தெரியும் சொல்லுவோம். இதில் எல்லாம் நிறைய ரீசன்கள் இருக்கின்றது. இந்த பழப்புளியில் மேங்கனீஸ் இருப்பதால் மேங்கனீஸ் என்ன பண்ணும் என்று சொன்னால் எங்களது மலம் இலக்கியாக நேச்சுரலாகவே வேலை செய்யும். சிலருக்கு டாய்லெட் போகாத பட்சத்தில் 2 நாள் 3 நாள் டாய்லெட் போகாத பட்சத்தில் புளியை நாங்கள் கரைச்சி கொடுக்கும் பட்சத்தில் அல்லது நல்ல திக்கான ரசம் வச்சு பழப்புளி போட்டு ரசம் வச்சு நாங்கள் கொடுக்கும் பட்சத்தில் டாய்லெட் ரிலாக்ஸாகவே போக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ டாய்லெட் ரிலாக்ஸாக போகும் பட்சத்தில் இன்ஃப்ளமேஷன் உடம்பில் இருக்காது. அப்போ இன்ஃப்ளமேஷனை குறைக்க பாய்க்கும்.
அடுத்ததாக வந்து இந்த பழப்புளியை வந்து நிறைய பேர் வந்து உப்பு கலந்து தான் பாவிப்பார்கள். அதுவும் அந்த உப்பு என்பது இப்போது வந்து அளவுக்கு அதிகமாக இந்த அயடின் கலந்த உப்பு தான் காணப்படுகிறது. இந்த அயடின் கலந்த உப்பு உடம்பில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், தாக்கத்தை தான் இதை ஏற்படுத்தும். நேச்சுரல் உப்பு இருந்தால் அதை சேர்த்து நாங்கள் பாவிக்கலாம். இந்த முந்தைய காலப்பகுதியில் நாங்கள் இந்த பழப்புளி நீங்கள் கூட சாப்பிடாதீர்கள், சாப்பிட்டால் எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மூட்டு வலிகள் எங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வருவதாக கூறப்பட்டது. ஆனால் நிறைய ரிசர்ச்சுகள் வந்து அவ்வாறு இல்லை, இது ஒரு வழக்க முறையாகத்தான் இருக்கின்றது, அதுக்கும் டேட்டாவுக்கும் பெரிய இது இல்லாதான் கூறப்படுகின்றது ஒவ்வொரு வைத்திய முறையிலும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பழப்புளி மிகவும் முக்கியமானது. அதுவும் கிழமைக்கு 2 அல்லது 3 தடவை நாங்கள் தொடர்ந்து இந்த பழப்புளி நாங்கள் பாவிக்கும் பட்சத்தில், உணவில் சேர்க்கும் பட்சத்தில் சரியான பழப்புளியாக இருக்குது, பழப்புளி பேஸ்ட் அதெல்லாம் இல்லை, நேச்சுரலாக கிடைத்த பழப்புளியாக இருக்கும் பட்சத்தில் உடம்பு அதே பார் லிவர் டீடாக்ஸ், மற்றது வந்து மேங்கனீஸ் அளவுக்கு நித்திரைக்கு கூட இந்த மேங்கனீஸ் மிகவும் தேவையானது, அது சரியாக சேர்க்கும் பட்சத்தில் ஆரோக்கியமானதாக இருக்கும், தாக்கத்தை ஏற்படுத்தாது. நல்லது. அருமையான பல தரவுகள் நாங்கள் வந்திருந்தோம். இப்போ இந்த ஹோமியோபதி வைத்தியருடன் நாங்கள் பேசுகின்ற பொழுதுதான் எங்களுடைய ஆரோக்கியத்திற்கு புறத்தேர்ந்து வருகின்ற காரணத்தை காட்டிலும் நாங்கள் எதே எங்கள் உடம்புக்குள்ளே உணவாக செலுத்துகிறோம் என்பதிலே அதிகளவு நோய்களும் அந்த நோய்களுக்கான நிவாரணையும் தங்கியிருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த மூட்டு வியாதி, மூட்டு வருத்தம் என்பது வயது முதிர்ந்தவர்களுக்கான விடயமல்ல. காலம் போக போக இளைஞர்களுக்கும் 18 வயதிலிருந்தே இந்த மூட்டு வியாதி வருகின்றது. அதற்கு எங்களுடைய வாழ்க்கை முறை, இன்றைக்கு விளையாடுகின்ற குழந்தைகள் இல்லை, இன்றே இன்டோர் விளையாடுகின்ற குழந்தைகளை அதிகரித்து கொண்டு வருகின்றார்கள். எனவே உடலினுடைய பரவலான இயக்கமும் நடமாடுகின்ற தன்மையும் அந்த நடமாட்டத்துக்கு ஏற்றது போல் போதிய அளவு ஓய்வும் கொடுத்து உடலை இயக்குகின்ற பொழுது இந்த மூட்டு வியாதிகளிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ளலாம். மருத்துவத்திற்கு அங்காலே இதை நாங்களே ஒரு சுய மருத்துவர்களாக இருக்கலாம் என்பது என்னுடன் பேசுகின்ற பொழுது நமக்கு கிடைத்த பெரும் தரவுகளாக இருக்கின்றது. நான் அறிந்து எங்களை வயதையொத்தவர்கள் இருந்து இந்த மூட்டு வியாதி பற்றி அதிகம் கவலைப்பட துவங்குகிறார்கள். பலருக்கு நாங்கள் எங்களினுடைய கைகளால் ஊத்தை உறைஞ்சி குளிக்க முடியாத நிலை வந்துவிடுமோ என்கின்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. எனவே உங்களுடன் பேசுகின்ற பொழுது எவற்றை சரி செய்தால் நாங்கள் இதனுடைய நீட்சியை கூட்டலாம் என்பது போன்ற தெளிவை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். மெய்வழி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லதன் பொருளை இன்று நாங்கள் மூட்டு வியாதி சம்பந்தமாகவும் அதனுடைய நிவாரணைகள் பற்றியும் ஹோமியோபதி கூடாக எதை ஆலோசனையாக சொல்லப்படுகின்றது என்பதை பற்றியும் பார்த்திருந்தோம். உங்களுக்கு தொடர்ச்சியாக இது பற்றி எதுவும் கேள்விகள் இருந்தால் மெய்வழியுடன் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது சதீஷ் முத்துலிங்கம் இருக்கின்றார் ஹோமியோபதி வைத்தியர், அவருடன் நீங்கள் நேரடியாக தொடர்பை ஏற்படுத்தினால் கூட இது பற்றிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நலந்தான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி உறவுகளே. நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் பாடி கிளினிக்.